ஒரு அன்பர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. அது கழுகு ஈகிளா இல்லனா வல்ச்சரா? அப்ப பருந்துங்கிறது ஹாக்னா, அப்ப கழுகுங்கிறது என்ன? வல்ச்சர்ங்கிறது என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். அது கழுகு, பருந்து இது ரெண்டுமே ஒரே பறவைகள் தான். அதனுடைய இனம் மட்டும் கொஞ்சம் வேறுபடும் தோற்றத்துல. அது கம்பேரிட்டிவ்லி கழுகு பருந்து காட்டிலும் பெரிய பறவை. கொஞ்சம் சிறகுகள்லாம் எல்லாம் பெருசா இருக்கும். ரொம்ப அதாவது பருந்து காட்டிலும் கழுகுக்கு ரொம்ப ஆற்றல் கூட. ரொம்ப வலிமையா வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை. இந்த வல்ச்சர்ங்கிறது பிடந்தனி கழுகு. அது இந்த கேட்டகரிக்குள்ள வராது. இந்த பருந்தும் கழுகு ரெண்டுமே விலங்குகளை போய் வேட்டையாடி அதை உண்ணு வாழக்கூடிய பறவைகள். ஆனா இந்த வல்ச்சர் பிடந்தனி கழுகுங்கிறது ஏற்கனவே இறந்து கிடக்கக்கூடிய மனித உடலோ இல்லனா ஒரு விலங்குகளோ ஏதோ செத்து கிடக்கக்கூடிய அந்த உடலை மட்டும் சாப்பிடக்கூடிய. அதனால அது பேர் பிடந்தனி கழுகு. வல்ச்சரை கூட குறிப்பிடுவாங்க. இயற்கையை தூய்மையா வச்சுக்கூடிய பறவை அப்படிவாங்க. அது எங்கேயாவது ஒரு உயிரினம் மரிச்சு போய் இறந்து போய் கிடந்ததுன்னா அந்த உடலை சாப்பிட்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த கழுகும் பருந்தும் தானா வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. அது கம்பேரிட்டிவ்லி பருந்தை விட கழுகு ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. அப்போ கழுகுனா ஈகிள், பருந்துங்கிறதா ஹாக், வல்ச்சருங்கிறது பிடந்தனி கழுகு. சோ இதான் இந்த மூணுத்துக்குள்ள வேறுபாடு.